ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித் இக் சேனல். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, நான் இந்த மாதம் மளிகை ஜாமான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். மளிகை ஜாமான் வாங்கியிருக்கிறதுலாம் ஒரு விலாகான்னு கேட்டுறாதீங்க. ஒரு சின்ன குடும்பத்துக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு மளிகை ஜாமான் வாங்கினா எவ்வளோ பணம் செலவாகுங்கிறது தான் காமிக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அளவு ஜாமான் தான் நான் வாங்குவேன். அவ்வளோலாம் வராது, ஒரு 3000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஆனால் இப்போ பாருங்கள், அதே அளவு ஜாமான் தான் வாங்குகிறேன். அதிகமாக எந்த பொருளுமே நான் வாங்கலை. இருந்தாலும் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் 1 கிலோ வாங்கியிருக்கேன். ஆசீர்வாத் கோதுமை மாவு, உளுந்து, அப்புறம் துவரம் பருப்பு. ஏன்னா எங்கள் வீட்டில் அடிக்கடி நாங்கள் அதிகமாக சாம்பார் வைப்போம். அதனால் இது பார்த்திங்கன்னா, இது என்னது கேழ்வரகு மாவு, கிருஷ்ணா கேழ்வரகு மாவு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவுலாம் எல்லாம் அரைச்சி தானே செய்வாங்க. நான் அப்படி செய்யலை. நான் அரைக்கிற அளவுக்குலாம் இப்போ எங்கெங்க நேரம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவு, கிருஷ்ணா இடியாப்ப மாவு தான் வாங்குவேன். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், இடியாப்பமும் சாஃப்டாக இருக்கும். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பிஸ்கட்ஸ் பாருங்கள். பாப்பாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்கட்ஸு. அவளுக்கு என்னென்ன பிஸ்கட் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மிளகா ஒரு 1/2 கிலோ மிளகா, 1/4 கிலோ புளி, இதெல்லாம் ஒரு மாதத்துக்குரியது. உப்பு பாக்கெட்டு. உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு போடுவோம்ல, இட்லி தோசைக்கெலாம் இட்லி மாவுக்கு போடுறதுனால அது 1 கிலோ வாங்கியிருக்கிறேன். துவரம் பருப்பு 2 கிலோ வாங்கியிருக்கேன். பாப்பா கார்ன் கேட்டுக்கிட்டே இருப்பாள். கார்ன் கடையில் வாங்கினோம்னாலும் அவ்வளோ நம்ம அடிக்கடி கடையில் வாங்க முடியாதுல்ல. அதனால் பார்த்திங்களா கார்ன் பாக்கெட் இந்த ட்ரிப்பு நிறையாவே வாங்கிட்டேங்க. பாப்பா ஆசையாக கேட்பாள். நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது இதில். அதனால் நிறையா கார்ன் பாக்கெட்டாக நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை அவளுக்கு செஞ்சு தரலான்னு. இந்த மஞ்சத்தூள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் அரைக்கிறாங்க, அந்த மில்லும்பாங்கள்ல, நம்ம என்ன சொல்கிறது, இதெல்லாம் கொடுப்போம்ல, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் கொடுத்து அரைப்போம்ல, மிளகா மில்லு. அந்த மில்லில் என்ன செய்வாங்கன்னா அவங்க அரைச்சி பேக்கெட் போட்டே விற்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேன். இட்லி பொடிலாம் வாங்கிடுறதுங்க. அவர் மட்டும்தான் சாப்பிட்றாரு. அதனால் கிருஷ்ணா தான், மோஸ்ட்லி கிருஷ்ணா தான் வாங்குவேன். நான் தாஜ் டீ தூள் தான் வாங்குவேன். இதுதான் டேஸ்டியாக இருக்கும். அதனால் தாஜ் டீ தூள் எப்பயுமே வாங்குவேன். அதுக்கு மாதிரி ப்ரூ காஃபி தூள் வாங்குவேன். இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா இந்த டீ தூள், இந்த காஃபி தூள் நல்லா இருக்கும்னாரு எங்கள் வீட்டுக்காரு. லிவிஸ்டாங்கிற இந்த காஃபி தூள் இருக்குது பாருங்கள், இது நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னாரு. சரி நம்ம பெரிய பாக்கெட் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி பவுச் சின்னது வாங்கிக்கலான்னு 2 ரூபா பாக்கெட் வாங்கினேன். ஆனால் ப்ரூ அளவுக்கு எனக்கு டேஸ்ட்டு அவ்வளோவா நல்லா இல்லை. எனக்கும் பிடிக்கல, என் பாப்பாவுக்கும் பிடிக்கல. அப்புறம் மளிகை ஜாமான் ஃபுல்லாக நான் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுக்கி வச்சுருப்பேன். எல்லா திங்ஸுமே இங்கே வச்சுருவேன். இதை எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு, அப்புறம் நம்ம பாக்ஸ்லலாம் போட்டு வைப்போம்ல, போட்டு வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சு, அந்த ட்ரேயில் இங்கே பார்த்திங்களா மீதி உப்பு, மீதி வெந்தயம், இதெல்லாம் இந்த மாதிரி வச்சுப்பேன். இதை மளிகை ஜாமான் நான் சொல்கிறது என்னென்னா, அரிசி, எண்ணெய் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன், தனியாலாம் ஒன்றும் சொல்லலை. அரிசி ஒரு 15 கிலோ வாங்கிடுவோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா அந்த செக்கில் ஆட்டின எண்ணெய்பாங்களா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கிட்டு இந்த மாதிரி போட்டு பாட்டிலில் ஊற்றி வச்சுருவேன். இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சிடுறது. செக்கில் ஆட்டின எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி சோப்பு, எல்லாமே வாங்கிடுறது. அரிசி பார்த்திங்கன்னா அரிசி இங்கே பாக்ஸில் வச்சிடுறது. அரிசி பாக்ஸ் இந்த மாதிரி அரிசி போட்டு பாக்ஸில் வச்சுருவேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஆயில் வச்சிடுறது. ஒரு 15 கிலோ அரிசி எல்லாமே நான் உங்ககிட்ட சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ ஜாமாவும் நான் சேர்த்து எவ்வளோக்கு வாங்கினேங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் பில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த மந்த் பில் பாருங்களேன். இந்த மந்த் பில் பார்த்திங்கன்னா 4763 ரூபா வந்திருக்கு. ஆக்சுவலி நாங்கள் வாங்குறது பார்த்திங்கன்னா சில ஜாமான் இந்த மாதம் வாங்கியிருப்போம், அடுத்த மாதம் வாங்க மாட்டோம், அதை கொஞ்சம் குறைச்சிப்போம். இப்படி வாங்குறதுல பார்த்திங்கன்னா எனக்கு சில பொருள் வாங்கலை. சில பொருள் வாங்காதனால தான் 4763 ரூபா வந்திருக்கு. இல்லாட்டி எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா 5000 ரூபா வருங்க. 2000 ரூபா ஒரு 10 வருஷம்னு சொல்ல முடியாது, எத்தனை வருஷம் சொல்லலாம், ஒரு 7-8 வருஷம். 7-8 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மளிகை பொருள் எவ்வளோ விலை கூடியிருக்கு பார்த்திங்களா, எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நமக்கு சேலரி பார்த்திங்கன்னா அதே அளவில் தான் நிற்கும், அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் மளிகை பொருள் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எப்படி நம்மளால் குடும்பம் நடத்த முடியும், எவ்வளோ பட்ஜெட் இடிக்குது. இதில் நம்ம என்னத்தை குறைக்க முடியும் சொல்லுங்கள், எதையும் குறைக்கவும் முடியாது. என்னன்னு குறைப்பீங்க, எப்பயும் வாங்குகிற அதே உளுந்து, அதே துவரம் பருப்பு, இதுதான் நம்ம வாங்குகிறோம். இதான் இந்த மாதம் வாங்கின ஜாமான். நான் 1 மாதத்துக்கு தான் வாங்குவேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் வரைக்கும் இந்த ஜாமான் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து 1.5 மாதம் வரைக்கும் கொண்டு வந்துடுவேன். அப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் சேவிங்ஸாக இருக்கும்ல.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.